ஒரு பக்கம், மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆசான்மார்கள் நெறைய பேர். அவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் சிலம்பம், களரி அடிமுறை, களரி பயட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்கிறோம். இப்ப சிலம்பத்துக்கு பிளாக் பெல்ட்டு, களரி பயட்டுக்கு பிளாக் பெல்ட்டு, நெறைய சாம்பியன்ஷிப்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த கலைகளை எல்லாத்தையுமே நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் குடுக்கணும், பள்ளி குழந்தைகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஸ்கூலுக்கு நம்ம வாலண்டரியா போயிட்டு அவங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உடற்கல்வித்துறைகளில் பாரதியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பெண்களுக்கு அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமு நான் நிறைய வாலண்டரியாக போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வசைவு முறைகள் எப்படி, அசைவு முறைகள் எந்த மாதிரி இருக்கணும், அடவு முறைகள் எந்த மாதிரி இருக்கணும், சுவடு முறைகள் எந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டா வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கலைகளையும் இந்த விளையாட்டையும் நான் கற்றுக்கிட்ட நான் நிறைய ஆசான்மார்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய பேருக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு அதிகம் இருக்குது. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணோம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறோம். அதாவது இன்றைக்கி கபடி சிலம்பம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய கலைன்னு சொல்கிறோம். பட் அந்த பாரம்பரியமான விளையாட்டு, தமிழ் பாரம்பரியமான விளையாட்டில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்தா அடுத்த லெவலுக்கு நம்ம அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒலிம்பிக் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பார்த்தீங்கன்னா கொக்கோ பிளேயர்ஸ் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கொக்கோ விளையாண்டவங்க அவங்கள வந்து எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய கைடு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற டாக்டர் கே முருகவேல் சார் வந்து ரிஜிஸ்ட்ராரு. ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ பிளேயரு. அவரை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் ஹடில்ஸில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒலிம்பிக்கில் அச்சீவ் பண்ண மிஸ்டர் திருஞானதுரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஏதோ ஒருத்தர் 2 பேரை தான் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் நிறைய நம்மளை பாரம்பரிய கலைகளை வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகளை எடுத்து அதில் வந்து அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னல டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் மூலமாக வந்து அங்கேருந்து கோச்சஸை செலக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்டடை எடுத்துகிட்டு வந்து அவங்கள கூட நம்ம ஒலிம்பிக்கில் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்கீம் இருக்குது. இந்த வாய்ப்பு மூலமாக நம்ம தமிழக அரசுக்கு நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடற்கல்வித்துறை 9 வருடங்கள் படித்து முடிச்சுட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி உடற்கல்வி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பீரியடுன்னு கொடுக்கக்கூடிய அந்த விளையாட்டு பீரியடில் குழந்தைகளை விளையாட வைக்கிறதுக்கு அனைத்து தலைமை ஆசிரியர்களும் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அந்த பீரியட்லேயும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீரியடும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்களையும் சரி உடற்கல்வி இயக்குநர்களையும் சரி சரியான முறைகளில் கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரிவர பயன்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க மிகப்பெரிய அச்சீவர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் அச்சீவ் பண்ணலாம். முனியசாமி என்றால் அது சாதனைக்கு சான்று. உன் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் காலங்களும் நேரங்களும் பத்தாது. தடைகள் பல வென்றவனே, படைபலம் கொன்றவனே, உலகம் போற்ற பலந்து நின்றவனே, புரட்சி செய்ய பிறந்தவனே, புயலாய் எழுந்தவனே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சமுடையவனே, மாசற்ற மனிதனே, மகத்தான இளைஞர் கூட்டத்தின் தலைவனே, வரலாற்றில் இடம் பிடிப்பது சிறப்பு. நீ இடம் பிடித்ததால் அந்த வரலாற்றுக்கே சிறப்பு. நீ ஒரு அரிய படைப்பு, அதிசய பிறப்பு, எல்லோருக்கும் நீ ஒரு வியப்பு, எல்லோர் மனதிலும் உன்னை பற்றிய நினைப்பு, ஈடு இணையற்றது உன் வாழ்க்கை படைப்பு. சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதனை மன்னன், இருள் பிடித்து சுற்றிய இளைஞர்களின் சுருள் பிடித்து இழுத்துச் சென்ற வீரன் நீ, பாதை தெரியாதவனுக்கு வழித்தடம் அமைத்து தந்த பாதுகாவலன் நீ. நீ ஆசானாய் மட்டுமல்ல, தோழனாய் மட்டுமல்ல, உறவினராய் மட்டுமல்ல, எல்லோருக்கும் அன்பானவனாய் ஒரு தாயுமானவனாய் வாழ்ந்தாய். துருபிடிக்க இருந்த பல தம்பிகளை தங்க கம்பிகளாக மாற்றிய தங்க மகன் நீ. எம் குலத்தின் பெருமை காக்க வந்த சிங்கத்தின் மகன் நீ. வீரத்தின் விளைநிலமாய் வெற்றிக்கு நீ ஒரு இமயமாய் வாழ்ந்தவன். யார் முன்னாலும் தாழ்ந்து போனவன் இல்லை நீ. தன்மானத்தால் தலை நிமிர்ந்து வானம் போற்ற வளர்ந்து நின்றவன் நீ. பனித்துளி போல் ஒரு பரிசுத்தமானவன் நீ.
கல்லூரி மாணவர்களிடம் அன்பு, அறம், வீரம், விவேகம், விளையாட்டு, சாதனை, கலை, கல்வி, கலாச்சாரம், பண்பாடு போன்ற பன்முகத்தன்மை உள்ள திறமைகளை விதைத்த விருட்சம் நீ. தன்மானம் என்பது முதுகெலும்பு. தாழ்ந்து விடாதே, தளர்ந்து விடாதே, ஒருபோதும் ஒன்றுமில்லாமல் போனால் கூட உடைந்து விடாதே, வீழ்ந்து விடாதே, ஒதுங்கி விடாதே, பதுங்கி பாய் என்று பாதை அமைத்து தந்தவன் நீ. எல்லோர் வாழ்விலும் அங்கமானவனே, பலர் நேசக்கடலில் நீந்தி திகைத்தவனே, பலர் வாழ வழிப்பாதை அமைத்து தந்தவனே. உன்னை ஏன் மரணம் தொட்டது? சமூகம் நேசிக்கும் என் சத்திரியா, உன்னை ஏன் மரணம் தொட்டது? சாதிக்க பிறந்த என் சாணக்கியா, உன்னை ஏன் மரணம் தொட்டது? பலருக்கும் வாழ கற்றுக் கொடுத்த வழிகாட்டியே, உன்னை ஏன் வாழ விடாமல் இந்த மரணம் தொட்டது? நியாயத்திற்கு தலை வணங்குவாய், அநியாயத்தை கண்டால் வெகுண்டு எழுவாய். அப்படிப்பட்ட உன்னை ஏன் மரணம் தொட்டது? சூழ்ச்சிக்காரர்களை தட்டி எறியும் சூத்திரக்காரன் நீ. உன்னை ஏன் மரணம் தொட்டது? நீ போதிக்க வேண்டிய போதனைகள் ஏராளம் இருக்கு, நீ சாதிக்க வேண்டிய சாதனைகள் ஏராளம் இருக்கு. உன்னை ஏன் மரணம் தொட்டது? உன் முன்னால் நின்று எவனும் உன்னை எதிர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது மரணம் எப்படி உன்னை தொட்டது? உன்னை நேசிக்கும் பலரது இதயங்கள் நொறுங்கி போய்விட்டது உன் மரணச் செய்தி கேட்டு. எல்லோரையும் போல் நீ மரணித்தாய் என்று எண்ணிவிட முடியாது. எல்லோரின் எண்ணங்களிலும் நிறைந்த நீ இவ்வுலகம் உள்ளவரை வாழ்வாய். உனக்கு மரணம் இல்லை. மறைவு என்பது மனிதனுக்கு மட்டும்தான். சரித்திரமானவர்களுக்கும் சாதித்தவர்களுக்கும் இல்லை. புரட்சியை விதைத்த பாரதியும், எழுச்சியை விதைத்த விவேகானந்தரும், வீரத்தை விதைத்த முனியசாமியும் இந்த உலகை விட்டு மறைந்தது அவர்களின் 39ஆம் வயதில். பாரதியைப் போலவும் விவேகானந்தரைப் போலவும் உன் புகழும் இந்த மண்ணுலகில் நிலைக்கட்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த வானமும் பூமியும் உன்னை வாழ்த்தும். இவ்வுலகம் உள்ளவரை உன் புகழ் அறியாது.